தமிழகம் முழுவதுமே விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவு குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். தற்போது மதுரை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 6 மணியிலிருந்தே மக்கள் வரிசைகளில் காத்திருந்து 7 மணிக்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 12,22,309 ஆண் வாக்காளர்களும் தொடர்ந்து 12,73,609 பெண் வாக்காளர்களும் வாக்களிக்க இருக்கக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தமிழகம் முழுவதுமே விறுவிறுப்பாக தொடங்கியிருக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் தற்போது மதுரை மாவட்டத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவினுடைய நிலவரங்கள் என்ன? குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலை 7 மணிக்கு தொடர்ந்து விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 10 சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கிறது. அது மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, அதே போன்று மதுரை மத்தி, உசிலம்பட்டி, சோழவந்தான், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மேலூர் என 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒட்டுமொத்த வாக்காளர்களை பார்த்தோம் என்றால் 24,96,190 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரதான கட்சிகள் உள்ளிட்ட சுயேட்சைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக 129 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் 10 இடங்களில் மாதிரி வாக்குச்சாவடி மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒத்தக்கடை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி, அதே போன்று மதுரை சூர்யா நகர் 7th டே மெட்ரிகுலேஷன் பள்ளி உள்ளிட்டவர்களில் மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த மட்டிலும் மதுரை திருநகர் பகுதியில் உள்ள முக்குளத்தூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் பசுமை நிற வாக்குச்சாவடி மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பசுமை வாக்குச்சாவடி மையம் என்பது முழுவதுமாக பசுமை நிறத்திலாக வாழை மரம் முழுவதுமாக கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஆங்காங்கே தென்னங்கீற்றுகளால் பந்தல் போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பல்வேறு விசேஷங்களுக்கு கட்டப்படுவது போல தென்னை அலங்காரங்கள். சல்மான், தொடர்ந்து நம்ம பேசலாம், இணைப்பிலே இருங்க.